வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை எப்படி வந்து ஆன்சிபிள் யூஸ் பண்ணி பல்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை ஆன்சிபிள் யூஸ் பண்ணி எப்படி பல்காக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு ப்ளே புக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளே புக்கை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணமோ சேம் மெத்தடாலஜி தான். லைக் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே புக்கில் வழக்கம் போல் ஹோஸ்ட்டில் வந்து டார்கெட் ஹோஸ்ட்டுன்றதை என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெளியே கமெண்ட் கொடுக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஜாபிக் சர்வர் ஐபி அப்படின்ற இடத்துல ஜாபிக் சர்வரோட ஐபி கொடுத்துருக்கேன். ஏஜென்ட் அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் நேமில் இன்வென்ட்ரி அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இன்வென்ட்ரி அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் நேம் என்ன பண்ணுன்னா, நம்ம இன்வென்ட்ரியில் நம்ம ஆன்சிபிள் இன்வென்ட்ரியில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ, ஹோஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஹோஸ்ட் நேமை இங்கே வந்து வேரியபிளாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் ஜாபிக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரெப்போ அப்படின்ற இடத்துல ரெப்போவோட யூஆர்எல் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன யூஆர்எல்னா, நம்ம ஜாபிக்ஸ் ஏஜென்ட் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கான யூஆர்எல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் பேக்கேஜஸில் என்னோடய சர்வர் வெர்ஷன் அண்டு வந்து ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் என்ன ஓஎஸ் வெர்ஷன் அண்டு வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு யூஆர்எல் வருது இல்லையா, ஸோ இந்த யூஆர்எல் தான். இப்போ இந்த யூஆர்எல் தான் காப்பி பண்ணி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, டாஸ்கில் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஆர்எலை யூஸ் பண்ணி ரெப்பாசிட்டரியை டவுன்லோட் பண்ணோம். ஆன்சிபிள் அந்த டார்கெட் மிஷினோட டெம்ப் ஃபோல்டரில் இதை வந்து டவுன்லோட் பண்ணிடும். அண்டு வந்து அந்த ரெப்பாசிட்டரியை டெம்ப் ஃபோல்டர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆப்ட் அப்டேட் கொடுத்துரும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்களா கமெண்ட், இது தான். அப்படியே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆப்ட் அப்டேட் கொடுத்துரும். ஸோ இந்த இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை போட்டிருக்கோம், இந்த மூணையும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெப்பாசிட்டரி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி, ஹோஸ்ட் மெட்டா டேட்டா இதெல்லாமே கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் conf.j2 அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபைலில் சர்வரோட ஐபி, ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி, சர்வர் ஆக்டிவ் ஐபி, ஹோஸ்ட் நேம், ஹோஸ்ட் மெட்டா டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஹோஸ்ட் மெட்டா டேட்டா எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம ஜாபிக் சர்வரோட ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோடனே நம்ம மேனுவலாக போய் கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காகவே டெம்ப்ளேட்டு, ஹோஸ்ட் குரூப்பு எல்லாமே கான்ஃபிகர் ஆகி ஜாபிக் சர்வரில் நம்மளோட ஏஜென்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜாபிக்ஸ் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத ஜாபிக் சர்வர் சீரீஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் மெட்டா டேட்டாவை வச்சு நம்ம அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த கான்ஃபிகரேஷனை மாற்றுறதுக்காக இங்கே ஒரு ஃபைல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, டிஃபால்ட்டாக இருக்க ஜாபிக்ஸ் ஏஜென்ட் கான்ஃப் ஃபைலை இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் நடந்துடும். சப்போஸ் அது வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா ஹேண்ட்லர் போட்டு இல்லை நீ ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரீஸ்டார்ட் நடந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த ப்ளே புக், இதுதான் அந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டோட கான்ஃபைல். ஸோ இது அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஆன்சிபிள் ஹோஸ்ட் இருக்குது அண்ட் வந்து VM1001 அப்படின்னு ஒரு டார்கெட் மிஷின் இருக்குது. ஸோ இப்போ இந்த VM1001ல் என்கிட்ட வந்து லினக்ஸ் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் ஃபைல் செக் பண்ணி பார்த்தா இல்லை. ஸோ இப்போ என்கிட்ட ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இல்லை, நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜாபிக்ஸ் சர்வரோட கன்சோல்லையும் நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஹோஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா VM1001 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்து ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னா, ஹோஸ்ட் மெட்டாடேட்டா மேட்சஸ் லினக்ஸ்ன்னு மேட்ச் ஆச்சுன்னா லினக்ஸ் சர்வர் வந்து ஹோஸ்ட் குரூப்பில் ஆட் ஆகணும். அண்டு வந்து இந்த ஜாபிக்ஸ் லினக்ஸ் பை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் டெம்ப்ளேட் வந்து கான்ஃபிகர் ஆகி எனக்கு வந்து ஹோஸ்ட் வந்து இங்கே வந்துடணும். ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசி. ஸோ இப்போ இதெல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படியே பார்த்துடலாம். இப்போ ஆன்சிபிள் ஹோஸ்ட்டில் நான் உங்களுக்கு ட்ரீ கமெண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் J2 ஃபைல் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபைலை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அண்டு வந்து என்னோடய ப்ளே புக் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட் போட்டதுக்கப்புறம் ஆன்சிபிள் -playbook இங்கே என்னோடய இன்வென்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இன்வென்ட்ரியை காட்டிடுறேன். ஸோ இன்வென்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே வந்து வெப் சர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே VM1001 அப்படிங்கிற அந்த டார்கெட் மிஷினை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஐபி வந்து 1.7. ஸோ இந்த மிஷினுக்கு தான் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இது வெப் சர்வர்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த வெப் சர்வர்ஸ் அப்படிங்கிறத நான் டார்கெட் பண்ணேன்னா இந்த வெப் சர்வர்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் ஆயிரும். வெப் சர்வருக்குள்ளே இருக்கிற எல்லா மிஷினுக்கும் இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆன்சிபிள் இன்வென்ட்ரியில் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கமாண்டில் வந்து
ஸோ ஆன்சிபிள் -playbook -i இன்வென்ட்ரி அப்புறம் -e போட்டு அந்த டார்கெட் ஹோஸ்ட்டில் வெப் சர்வர்ஸ் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணிட்டேன். Zabbix ஏஜென்ட் உபுண்டு என்னோட பிளேபுக்கை கால் பண்ணுறேன். -become போட்டிருக்கேன். ஏன்னா சூடோ இருந்தால் தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். சூடோக்கு பாஸ்வேர்ட் கேட்கணும். அதுக்காக வந்து ஆஸ்க் become பாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணதும் அந்த டாஸ்க் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பிளேயோட நேம் வந்துருச்சு, கேதரிங் ஃபேக்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த கேதரிங் ஃபேக்ட்ஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளேபுக்கில் நான் இங்கே வந்து உபுண்டு மட்டும் டார்கெட் பண்ணனால எனக்கு கேதரிங் ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணி பெரிய யூஸ் இல்லை. பட் நீங்கள் வந்து உங்ககிட்ட மல்டிபிள் என்விரான்மெண்ட் இருக்குது, மல்டிபிள் ஓஎஸ், அதாவது உபுண்டு லினக்ஸ் உபுண்டு, ரெட் ஹேட், CentOS இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கேதரிங் ஃபேக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த ஓஎஸாக இருந்தால் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு டவுன்லோட் Zabbix ரெப்போ, அது வந்து டவுன்லோட் ஆகுதா, டவுன்லோட் ஆயிடுச்சு, சேஞ்சுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெப்பாசிட்டரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. மேபி ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கனால ஓகேன்னு சொல்லி வந்துருச்சு, இல்லைனா சேஞ்சுன்னு வந்திருக்கும். அப்புறம் ஆப்ட் அப்டேட் நடக்குது, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகுது. இந்த ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் ஆகுறது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து மாறும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பல்க் என்விரான்மெண்ட் ஒரு 100-200 VMs இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து பேட்சாக பண்ணுறது தான் நல்லது. அட் அ டைமில் எல்லாமே பண்ணிங்க, அப்கிரேடு எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால் வந்து பேட்சாக பண்ணுறது தான் நல்லது. ஸோ இப்போ எனக்கு Zabbix ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ Zabbix ஏஜென்ட் கான்ஃபிகர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ கான்ஃபிகர்னால் என்னென்னா அந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து காப்பி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஏஜென்ட் வந்து எனபிள் ஆகிருக்கா, ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு பார்க்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வருது. ஸோ இருந்தாலும் ரீஸ்டார்ட் நம்ம கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணனால ரீஸ்டார்ட்டும் ஆகுது. ஸோ இப்போ வந்து டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் நம்ம இங்கே வெரிஃபை பண்ணலாம். ஸோ Zabbix சர்வர் கன்சோலில் இப்போ எனக்கு இங்கே காட்டல, ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா காட்டுதான்னு பார்ப்போம். ஸோ எஸ் வந்துருச்சு. ஸோ உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மிஷின் நம்ம பண்ணனால உடனே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பல்காக பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் ஆகணும். ஸோ இங்கே போய் நான் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிடுறேன். எஸ் இப்போ வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த Zabbix ஏஜென்ட் கான்ஃபில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போட்ட அந்த டெம்ப்ளேட்டில் இருந்த வெறும் அந்த இதோட கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹோஸ்ட் மெட்டா சர்வர்ஸ் ஆக்டிவ் இது மட்டும். ஸோ systemctl ஸ்டேட்டஸ் Zabbix ஏஜென்ட் ஓகே ரன் ஆகுது. ஸோ இது ரன் ஆகிறனால தான் இங்கே வந்திருக்கு, நான் ஜஸ்ட் செக் பண்ணேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் பல்காக நீங்கள் இன்வென்டரியில் எத்தனை VMs வேணாலும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பிளேபுக்கை ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு அகேன்ஸ்டாக ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜென்ட் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக Zabbix சர்வரில் ரிஜிஸ்டரும் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக ஒர்க் ஆகுது. மேனுவல் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம URL காப்பி பண்ணி போடணும், அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் வந்து பெரிய மேனுவல் ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்மளோட டிஸ்கார்ட் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நிறைய டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் இஷ்யூஸை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், டெக்னிக்கல் டாபிக்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுது டெக்னிக்கலாக அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான முயற்சி எடுத்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.